திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதி திருவருட்பா அகவல் எண் 30. சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியனும் அத்தகை சிற்றவை அருட்பெரும் ஜோதி. பொறி புலன்களை அடக்கி சும்மா இருப்பதையே சுகம் என்று முன்னோர்கள் கூறினார்கள். சுத்த சன்மார்க்க அந்த நோக்கம் சுகம் எதுவென்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். அகவலில் வரும் கடைசி வரிகளை நாம் சற்று ஆய்வோம். உலகெனில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை என்று குறிப்பிடுகிறார். அதாவது தான் அருளடைந்த அந்த அருளை கொண்டு பிறர் துயர் துடைக்க அதனால் ஏற்படும் இன்பமே சுத்த சன்மார்க்க சுகநிலை சுகம் என அறியப்படுகிறது. முன்வரியில் தனி வெளியின் சிறப்பு கூறப்பட்டது. அந்த அனுபவம் பெற்றோர்க்கு சுத்த சன்மார்க்க சுகமாகிய எக்காலத்தும் எதனாலும் அழியாத பேரின்ப பேரு வாழ்வை தரவல்ல சுத்த சிவநிலைக்கு அதீதமான அனுபவ நிலை சிற்றபை ஓங்கும் இடம். அதுவே அருட்பெரும் ஜோதியாகும்.